தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க, புதியதோர் உலகம் செய்வோம் என்ற புரட்சி கவி பாரதிதாசன் வரிகளை நினைவு கூர்ந்து தமிழ் அன்னைக்கும் ஈன்றெடுத்த பெற்றோருக்கும் 26 வருடங்களாக பெண்களையும் பெண் குழந்தைகளையும் கல்வி கற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் முன்னோடியாக திகழ்ந்து இந்த கல்விக்கூடத்தை மற்ற மாணவர்களுக்கு முன்னோடியாக திருச்சி மாநகரத்திலே மிகப்பெரிய பெயரளவு எடுத்து கொடுத்து இந்த 26ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து கல்லூரியினுடைய ஆண்டு விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய கல்லூரியினுடைய மேலாண்மை மனிதர் லோகநாதன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கும் பெண் எதிலும் பெண், பட்டங்கள் மட்டுமல்ல, சட்டங்கள் மட்டுமல்ல, பெண்களுக்கான உரிமை என்பது கொடுக்கப்படுவதில்லை, இயற்கையாகவே இருக்கின்றது என்பதை உணர்த்தும் வகையில் நேர்த்தியாக இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கிய தூணாக இந்த கல்லூரியினுடைய செயலராக வலம் வந்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய அம்மா ராஜேஸ்வரி அவர்களுக்கும் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் உன் பெரு என்ற முறையில் என்னுடைய சிரம் தாழ்ந்து கரம் கூப்பி என்னுடைய வணக்கத்தையும் பெருமையான மகிழ்ச்சியையும் இந்த நேரத்தில் உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். பெண்கள் கல்லூரி என்பதனால் செயலர் அல்ல, அதற்கு தகுதியானவர் என்பதை உணர்ந்து அனைவரும் ஆமோதித்து மிகப்பெரிய ஆளுமையை இந்த இருக்கையில் அமர வைத்திருப்பது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. 2வது முறையாக இந்த கல்லூரியில் ஆண்டு விழாவிற்கு அடியெடுத்து வைப்பதற்கு முன் மதிப்பிற்குரிய மறைந்த என்னாலும் நம் நினைவில் இருக்கின்ற முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் சேகர் சார் அவர்கள் 2013ஆம் ஆண்டு என்னை ஒரு நிகழ்ச்சிக்கு இதே கல்லூரிக்கு அழைத்திருந்தார்கள். அப்பொழுது பெண்கள் எந்த அளவில் எதிர்கொள்கின்ற சவால்களை இக்காலகட்டத்தில் சமாளிப்பதற்கு என்ன யுக்திகளை கையாள வேண்டும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல பேசும் பொழுது அந்த கல்லூரியினுடைய ஆண்டு விழாவிற்கு அடுத்த 13 ஆண்டுகளில் நான் வருவேன் அப்படின்னு நினைக்கல. 13 ஆண்டுகளில் ஒரு இணை பேராசிரியராக இந்த கல்லூரிக்கு வந்தேன். அடுத்த 13 ஆண்டுகளில் ஒரு பேராசிரியராக இயக்குனர் பொறுப்பாக மகளிரியல் துறையில் முக்கியமாக இந்த பெரும் நிகழ்விற்கு மனதில் இறுக்கமாகவும் பிடிப்பாகவும் இருக்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு வருவதற்கு முக்கிய தூணாக இருந்த எமக்கெல்லாம் ஆசிரியர் வழிகாட்டி அறிவாலும் சிந்தனையாலும் எங்களை ஒவ்வொரு நாளும் செதுக்கிக் கொண்டிருக்கின்ற பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை மேலாண் மூத்த பேராசிரியர் ஐயம்பிள்ளை சார் அவர்களுடைய ஆலோசனையும் அவர்களுடைய உதவியும் அவர்களுடைய வார்த்தையும் தான் என்னை இந்த நேரத்தில் உங்கள் முன் இந்த நிகழ்ச்சிக்கு நிற்க வைத்திருக்கின்றது என்பதில் எனக்கு கூடுதல் பெருமை. ஏதோ ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது ஒரு இலக்கை நோக்கி செல்வோம், அந்த நிகழ்ச்சியினுடைய பொருண்மையை தாங்கி செல்வோம். அப்படி இன்று இந்த நிகழ்ச்சிக்கு புறப்படும் பொழுது நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய மேன்மையும் கருத்தில் கொண்டு வரும் பொழுது மிகப்பெரிய ஆளுமையை சந்திக்கக்கூடிய ஏற்கனவே திட்டமிடப்பட்ட, ஏற்கனவே நினைத்திருந்த, ஏற்கனவே அனுபவப்பட்ட மனதின் எண்ணங்களுக்கு கூடுதல் மருந்தாக எனதருமை தோழி, எனதருமை மருந்திற்கும் எண்ணத்திற்கும் ஈடாக ஒப்பிடக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை மதிப்பிற்குரிய முனைவர் சங்கீதா அவர்களை 1 மணி நேரத்திற்கு முன்பாக சந்தித்து அனுபவங்களையும் நிறைய பரிமாணங்களையும் பரிமாற்றங்களையும் விவாதிக்கக்கூடிய விவாதம் என்றால் நேர்மறையான சிந்தனை, பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சது. அந்த வகையில் மிகப்பெரிய ஆளுமையை அறிமுகப்படுத்திய மதிப்பிற்குரிய பேராசிரியர் ஐயம்பிள்ளை சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய கூடுதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் ஏற்பாடு செய்து கிட்டத்தட்ட இந்த அரங்கமே உங்களுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி, செயலர் உட்பட சிறப்பு விருந்தினர்கள் உட்பட கைத்தட்டல் கேட்டதற்கு சத்தம் 100 மடங்கு அதிகமாக கிடைத்தது உங்கள் கல்லூரியினுடைய துணை முதல்வர் டாக்டர் கங்கா அவர்களுக்கு. இந்த கல்லூரியில் உள்ள நுழையும் பொழுதே பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், மாணவ செல்வங்கள், கல்லூரியின் முதல்வர், அதே போல உங்களை எல்லாம் அழகாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ரவிச்சந்திரன் சார்,
எப்படி ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்பதை கிட்டத்தட்ட கல்லூரியில் தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற அவர்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த கல்லூரிக்கு தன்னை ஏதோ ஒரு விதத்தில் முன்னேற்றத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா மாணவர்கள் தருந்தான். அப்ப உங்களுடைய கைத்தட்டல் மூலமாக ஒவ்வொருத்தருடைய செயல்கள் எப்படி இருக்கு, நம்ம எந்த அளவுக்கு மாணவர்கள் மனதில் பதிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு திருமதி கங்கா அவர்களும் ஒரு எடுத்துக்காட்டு. அது எனக்கு கூடுதல் பெருமை. ஏன்னா அவங்க என்னை நேர பார்த்து இன்விடேஷன் வைக்கும் போது நான் சொன்னேன், மேடம் இன்விடேஷன் வைக்கிறதா ஏன் அடிக்கடி கால் பண்றீங்க, வேணாம் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க அப்படின்னாங்க. இல்ல மேடம் நான் நேர பார்த்து தான் வைக்கணும் அப்படின்னாங்க. அது வரைக்கும் எனக்கு ஒரு பேராசிரியராக தான் தெரியும், எதுவுமே நான் விசாரிக்கல. ஆனால் இங்க இறங்குனதுக்கு அப்புறம் ஐயம்பிள்ளை சார் சொன்னாங்க அவங்க வைஸ் பிரின்சிபல் அப்படின்னாங்க. அப்ப அந்த எளிமை, முன்னேற்றம், தெளிவு இதெல்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய அறிவு உயரும் பொழுதுதான். அதனால்தான் பெண்களை எப்பொழுதும் அழகு பொருளாக பாவிக்காமல் அவர்களை அறிவு பொருளாக பார்க்கணும். நம்ம அவர்கள் என்ன உடை ஒளிந்திருக்காங்க அப்படிங்கிறத விட எவ்வளவு அழகாக புற அழகு இருந்தாலும் அகத்தில் அழகும் அறிவும் இல்லை அப்படின்னா, சிந்தனையில் தெளிவும் இல்லைன்னா அது அழகல்ல. அப்படிப்பட்ட ரொம்ப நேர்த்தியான பேராசிரியர்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த கல்லூரியில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்தது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. மிக அழகாக, நேர்த்தியாக, வர்ணனையாக மாஸ்டர் ஆஃப் செரிமனி அப்படின்னு சொல்லுவாங்க, தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சி. அது ரொம்ப அழகாக அழகிய தமிழில் புராணங்கள், இதிகாசங்களை சொல்லி சொல்லி தமிழ்தாய் வாழ்த்து ஆரம்பிக்கும் பொழுதும் கல்லூரியினுடைய ஆண்டறிக்கையை எப்படி வாசிக்கணும், அதில் என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்ல போறாங்கன்றதையும் முன்கூட்டியே தொகுத்து மிக நேர்த்தியாக வழங்கி கொண்டிருக்கின்ற பேராசிரியர். அதை தொடர்ந்து அருமையாக மாணவ செல்வங்கள் அவர்களுடைய இளங்கலையில் இருந்தாலும் ரொம்ப நேர்த்தியாக அழகாக தமிழுக்கு ஈடுள்ள வேறு மொழி அப்படிங்கிறத உங்களுடைய வரவேற்புரையில் 2 மாணவிகளும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொன்னீங்க. அது மிகவும் மனதிற்கு பிடித்திருந்தது. அப்படிப்பட்ட உங்களுக்கான திறமையை வெளிக்கொணர்வதற்கான ஒரு நிகழ்ச்சியா கூட நீங்க அதை எடுத்துட்டு பண்ணிருக்கீங்க. அப்ப மாணவர்கள் அப்படிங்கிறது படிக்க மட்டும் வரல, இந்த மாதிரி அறிவு சார்ந்த, திறன் சார்ந்த விஷயங்களை நம்ம மேம்படுத்தணும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கீங்க. அந்த வகையில மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் சொல்லிக்கிறேன். உங்களை எல்லாம் இந்த கல்லூரியின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து வரலாறு படித்த இந்த கல்லூரியினுடைய நிறைய செயல்கள் வெளியில நாங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் எங்களுக்கு படிக்க வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் நீங்கள் உங்கள் குழந்தைகள் மேலும் இந்த பள்ளிகள், இந்த கல்லூரியின் மேலும் நம்பிக்கை வைத்து உங்களுடைய குழந்தைகளை, படிப்பு அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை, மாரல் வேல்யூஸ், நல்ல பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் இந்த கல்லூரியில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த குழந்தைகளை நம்பி படிப்பிற்கும் வழிகாட்டிக்கும் நேர்த்தியாக இந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களுக்கும் இந்த கல்லூரியின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி 26 வருடங்கள் நான் சொன்னேன். இன்னைக்கு பேசக்கூடிய மேடம் இருக்கட்டும், சார் இருக்கட்டும், அவர்களுடைய பார்வையில் பேசுவாங்க. என்னுடைய பார்வையில் ஒரு மகளிரியல் துறை அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் என்ற முறையில 3 விஷயத்த நான் ஹைலைட் பண்ண விரும்புறேன். ஒன்று, இன்றைக்கு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி அப்படிங்கிறது நம்மை வலுப்படுத்துறதுக்கு. 2வது, அதை பயன்படுத்தும் முறை, அந்த கல்வியை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது. 3வது, அதை பயன்படுத்தி வாழ்க்கையில அதை மற்றவர்கள் பயன்படுத்தும் அளவுக்கு நாம உபயோகப்படுறோமா அப்படிங்கிறது. இந்த 3 விஷயம் ரொம்ப நேர்த்தியா நம்ம கவனிக்கணும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, ஒரு விவசாயி ஒரு விளைநிலம் இருக்குது, பெரிய அக்ரிகல்ச்சர் லேண்ட், அதுல ஒரு வாழை மரத்தை வைக்கிறார். அதிலே நெடுங்காலமாக வளர்ந்த தென்னங்கன்று இருக்கு, தென்னை மரம் இருக்கு, கூடவே தென்னங்கன்றும் வைக்கிறார். அந்த தென்னங்கன்று வச்சு 1 வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த வாழைக்கன்று நடும் பொழுது அந்த தென்னைக்கன்று கேட்குது, வாழைக்கன்று கேட்குது, நீ இந்த இடத்துக்கு எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு. அப்ப அந்த தென்னங்கன்று சொல்லுது 1 வருடம் ஆச்சு. பக்கத்துல இருக்கக்கூடிய தென்னை மரத்திட்ட கேட்குது, இல்ல நான் இந்த இடத்துக்கு 10 வருடம் ஆச்சு. அப்ப உடனே வாழை மரம் சிரிச்சிச்சு, 1 வருடமான தென்னங்கன்று 5 அடி இருக்கு, 10 வருடமான தென்னை மரம் கிட்டத்தட்ட 50-60 அடியை தாண்டிடுச்சு. ஆனா ஒரே நாளான நான் 5 அடிக்கு மேல இருக்கேன் பாரு அப்படின்னு ஒரு கர்வமாக சிரிப்பு சிரிச்சிச்சு. அதை பார்த்த உடனே தென்னங்கன்று சொல்லிச்சான், அமைதியா சிரிச்சிச்சு.
அப்ப வாழைக்கன்று சொல்லுது, நான் இப்படி கேட்கிறேன், உனக்கு கொஞ்சம் கூட கோபம் வரலையான்னு. அப்பவும் சின்ன புன்னகைதான் செய்ததான். தினம் அந்த வாழை மரத்தை வச்ச அந்த விவசாயி தண்ணி ஊத்திக்கிட்டே வர்றாரு. அந்த தண்ணி ஊத்தும் பொழுது தென்னங்கன்றினுடைய வளர்ச்சி 1 இன்ச்சு தான் வளருது. வாழைக்கன்றினுடைய இலை அடுத்தடுத்த இலைகள் வந்துட்டே இருக்கு. ஒரு வாரத்துல 2 இலை வந்தது, 15 நாள்ல 4 இலைகள் வந்தது. தினம் அந்த தென்னங்கன்றை பார்த்து வாழை மரம் சொல்லுது, பாரு, வந்த 1 மாதத்துல உன்னை விட 2 அடி அதிகமா வளர்ந்துட்டேன். வளர்ச்சினா இப்படிதான் இருக்கணும், நீ என்ன வளர்ற? நாளுக்கு நாள் அதனுடைய கேலியும் கிண்டலும் அதிகமானுச்சு. அப்பவும் அந்த தென்னங்கன்று சொன்ன ஒரே பதில் அமைதியான புன்முறுவல். ஒரு கட்டத்துல நல்லா வளர்ந்துருச்சு, அதனுடைய தார் போட்டுருச்சு, பூ விழுகுது, பூ விழுந்தவொடனே தார் போட்டுருச்சு. தார் போட்டு காய் ரொம்ப பெருசாயிடும். அப்ப ரொம்ப ஆணவமா சிரிக்குது. பொழுது ஃபுல்லா யாரை கிண்டல் பண்றதுன்னா அந்த தென்னங்கன்றை கிண்டல் பண்றதுதான் வாழை மரத்தினுடைய வேலை. பாரு, வந்த 1 மாதம் 2 மாத காலத்துல இன்னைக்கு நான் எப்படி வளர்ந்து நிக்கிறேன், நீ எங்க இருக்க? அப்பவும் அது சின்ன புன்னகை தான். இவ்வளவு கேள்வி கேட்கும் போது ஒரு திரும்ப ஏதாவது பதில் சொன்னாதான் நான் கேட்கிற கேள்விக்கான மரியாதை இருக்கு. ஆனால் இப்படி ஒரு மரியாதை கேட்டத்தனமா என்ன கேட்டாலும் சொல்றையே இல்லாம இருக்கேன்னு திரும்ப திரும்ப கேள்வி கேட்க, அழுத்தமா கேள்வி கேட்டோம்னா திரும்பவும் அது என்ன பண்ணுது, ரொம்ப அமைதியா இருந்துட்டு சின்ன சிரிப்பு தான் சிரிக்குது. ஒரு மனிதன், புது மனிதன் வர்றாரு அந்த விவசாய நிலத்துல, அந்த வாழை மரத்தை சுத்தி பாக்குறாரு. வாழை மரத்தை சுத்தி பார்த்துட்டு திரும்ப அந்த இடத்துல நிக்கிறாரு. அதே போல புதுசா ஒரு மனுஷன் வர்றாரு, அடுத்த மனிதன், 2வது ஒருத்தர் வர்றாரு. ஒருத்தர் என்ன பண்றாரு, அந்த வாழை மரத்தை இருக்க பிடிச்சுக்கிறாரு. இன்னொருத்தர் பெரிய அருவாள் எடுத்துட்டு அந்த தாரை வெட்டிடுறாரு. அந்த 2 மனிதர்கள் வரும் பொழுது இதனுடைய கேலி கிண்டல்கள் அப்படியே குறையுது. அடுத்து அவர் வாழை மரத்தினுடைய தாரை வெட்டும் பொழுது அவனுடைய கிண்டல் சுத்தமாவே குறைஞ்சு ரொம்ப சோர்ந்து போச்சு. 3வதாக அடுத்து அவர் வெட்ட போறது என்னன்னா வேரோடு. அப்பதான் அது தலை குனிஞ்சு சொல்லுது, உன்னுடைய புன்முறுவலுக்கு காரணம் சீக்கிரமாக வீழ்வேன் என்று முன்னாடியே தெரிஞ்சதுனாலதான் நீ அமைதி காத்தாய். வேகமாக வளர்வதும் வேகமாக விமர்சிப்பதும் வேகமாக முடிவெடுப்பதும் நிச்சயமாக வெற்றியில் முடிவதில்லை அப்படிங்கிறதுக்கு அந்த வாழை மரம் ஒரு எடுத்துக்காட்டா இருந்துச்சு. பொறுமையாக இருப்பதும், ஒருவரை விமர்சனம் செய்வதற்கு முன்னால் 1000 முறை அவங்கள பார்த்து விசாரிச்சு தெரிஞ்சு தெளிந்த முடிவு எடுக்காமல் இருப்பதற்கும் இந்த வாழை மரம் மிகப்பெரிய உதாரணமாக இருக்குது. இதில் எத்தனை பேர் வாழை மரமாக இருக்கிறோம், எத்தனை பேர் தென்னங்கன்றாக இருக்கிறோம். அவங்க தென்னை மரமா கூட அது ஆகல. ஆனால் ஒரு தென்னங்கன்று அப்படிங்கிறது அதனுடைய வளர்ச்சி காலம் மிக 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 அதிகம். அதனுடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது நம்மளால தீர்மானிக்க முடியாத ஒன்று. எந்த ஒரு வளர்ச்சிக்கும் எந்த ஒரு முன்னேற்றத்திற்கும் எப்பொழுதுமே பொறுமை நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேணும். இன்னைக்கு நமக்கு அந்த பொறுமை நிதானம் எல்லா விஷயத்திலையும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கடைபிடிக்கணும். ஏன்னா நம்மளை அதிகமாக ஆட்டி படைக்கிறது அரைஜான் இருக்கக்கூடிய உயிரற்ற இந்த செல்போன் தான் நம்மை மிக அதிகமாக ஆட்டி படைக்குது. எவ்வளவுதான் நம்மளுக்கு டீச்சர் சொல்லி கொடுத்தாலும் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாலும் நம்ம எதுல போய் அடிமையா உட்காந்துடுறோம் அப்படின்னா, வீட்டுக்கு போனோம்னா பேக்கை தூக்கி போட்டுட்டு எங்க எடுக்கிறோம், நேர செல்போன் எடுக்கிறோம். செல்போன்ல சார்ஜ் குறைஞ்சிருச்சுன்னா உடனே எங்க போறோம், சார்ஜ் போட போறோம். வயிற்றுக்கு சார்ஜ் போட மாட்டோம். வீட்டுல அம்மா என்ன பண்றாங்க அப்பா என்ன பண்றாங்கன்னு பார்க்க மாட்டோம். ஆனா இமீடியட்டா நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் எங்க போகுது, செல்போன்ல போகுது. அப்ப இன்னையில இருந்து என்ன பண்ணணும், செல்போன் நம்மள ஆட்டி படைக்கணுமா, அது நம்மள ஆளணுமா, நம்மை அதை ஆளணுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா உயிரில்லாத ஒரு பொருள் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற மெசேஜ் அதுதான். அதே போல அந்த செல்போனை சார்ஜ் போட்டு தயவு செய்து யாரும் ஆன் பண்ணி வைக்காதீங்க. செல்போனை ஆஃப் பண்ணிட்டு படுங்க. ஒரு செல்போனை தலைக்கு பக்கத்துல வச்சுட்டு படுக்கிறீங்க, இல்ல ஒரு ரூம்ல படுக்கிறீங்க அப்படின்னா ஒரு செல்போன் டவரினுடைய அத்தனை ரேஸும் நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாடுகளை குறைக்கிறதுக்கான ஒரு வழி. அறிவியல் ரீதியா நீங்கெல்லாம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு அம்மா அப்பா சொல்லி கொடுக்குற விஷயத்த நம்ம காதுல வாங்க மாட்டோம், டீச்சர் சொல்லி கொடுக்குற விஷயத்த உள்வாங்க மாட்டோம். இல்ல நல்ல விஷயத்தாவது நம்ம சோசியல் மீடியால பார்ப்போம்னா பார்க்க மாட்டோம். நம்மள இங்க இருக்கிறதுல 80% பேர் நிச்சயமா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்போம், வைப்போமா மாட்டோமா, வைப்போம். இன்னைக்கு கல்லூரியில என்ன நடந்தது, ஆண்டு விழா எப்படி நடந்துச்சு, என்ன கல்ச்சுரல் ப்ரோக்ராம், உங்க ஃப்ரெண்டு எப்படி ஆடினாங்க பேசினாங்க, நல்லது.
ஆனா அந்த ஸ்டேட்டஸ் வச்சுட்டு எத்தனை பேர் பார்த்திருக்காங்க, நம்மளுக்கு பதில் சொல்றாங்களா சொல்லலையா, நம்ம மைண்ட நம்மளே குழப்பிட்டு நம்மளுடைய அமைதியை நம்மளே கெடுத்துட்டு மற்றவர்கள் நேரம் காரணமே இல்லாம கோபப்பட்டுட்டு இதெல்லாம் நம்ம பண்றோமா இல்லையா? நம்மள பண்றோம். யாரோ ஒரு 10 பேர் 20 பேர் பண்றோம். ஒரு அமைதியான சிரிப்பு வந்து ஆமா நம்மளுக்கு சொல்லுது. எத்தனை பேருக்கு Facebook அக்கௌண்ட் இருக்கு, அதுல நம்ம எங்கெங்கெல்லாம் போறோம், என்ன துணி போடுறோம், யார் கூட போறோம், எங்க இருக்கோம். அப்ப இந்த டெக்னாலஜியுடைய தகவல் என்னன்னா, நம்மளை யார் அப்படிங்கறத வெளி உலகத்துக்கு நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண வேணாம். முன்னேற்றத்திற்காக கொண்டு வந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்மளை வந்து நம்மளுடைய ஓன் ப்ரொஃபைல் அதுல போடுறதுனால பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆயிரக்கணக்கான துன்புறுத்தல்கள் நடக்குது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நிறைய விஷயங்கள் நம்ம சோசியல் மீடியால ரீல்ஸ் பார்க்கறமே தவிர ரியல் லைஃப்ல நடக்கக்கூடிய நிறைய இன்சிடென்ட்ஸை நம்ம கவனிக்கிறது இல்லை. அதுல தயவு செய்து நீங்க கவனம் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் அந்த செல்போன்னால நம்மளுடைய நிம்மதியை வந்து இழக்கிறோம். மூன்றாவது, உங்களுடைய அந்த கல்வியை எப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? இந்த மகளிரியல் துறையில வந்து ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி பெண்கள் விமன் ஸ்டடிஸ் அப்படின்னா எப்போது விமனை ஃபோக்கஸ் பண்றது ஒரு ஸ்டடிஸ், அதெல்லாம் ஒரு படிப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கு. ஆனா இதுதான் என்னைய வந்து நான் யார் அப்படிங்கறத அடையாளம் காட்ட வச்சுச்சு. என்னுடைய முனைவர் பட்டம் மேலாண்மை துறை. ஆனா நான் ஏன் இந்த துறையை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா எனக்கு இதுலதான் வேலை கிடைச்சிச்சு அப்படிங்கறது ஒண்ணு இருந்தா கூட இதுதான் என்னை வந்து எப்படி அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுது. இன்னைக்கு டாக்டருக்கு படிச்சவங்க எல்லாம் டாக்டரா மட்டும்தான் இருக்க முடியும். பேங்க்ல ஒரு எம்ப்ளாயியா இருக்காருன்னா பேங்க் எம்ப்ளாயியா தான் இருக்க முடியும். கலெக்டர்னா கலெக்டரா மட்டும்தான் இருக்க முடியும். ஆனா டீச்சர் மட்டும்தான் எல்லா ஆளுமைகளையும் உருவாக்கக்கூடிய தகுதி படைத்த மிகப்பெரிய நோபல் ப்ரொஃபஷன். அப்படிப்பட்ட அந்த கல்வியை வந்து நம்ம சரியா பயன்படுத்தணும்னா தான் ஒரு சிறந்த ஆசிரியரா இருக்க முடியும். அதனாலதான் இன்னைக்கும் நம்ம அப்துல் கலாம குடியரசுத் தலைவரா பாக்குறத விட அவர் அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு எப்படி ஒரு ப்ரொஃபஸரா இருந்தாரு, ஒரு சயின்டிஸ்டா இருந்தாரு, அவருடைய பங்களிப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில இந்த கல்லூரியுடைய பெண்களாக இருக்கக்கூடிய நீங்க பெண்களுடைய வரலாறு முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு ஆளுமையா உட்கார்ந்துட்டு இருக்க ராஜேஸ்வரி அம்மா போல பல பெண்கள் ஆளுமை திறன்ல இருந்திருக்காங்க. இந்த சமூகத்துல முரத்தால புலியை அடிச்சு விரட்டி இருக்காங்க, முரத்தால சிங்கத்தை அடிச்சு விரட்டி இருக்காங்க. அப்படியெல்லாம் தன்னம்பிக்கை உள்ள பெண்களை ஏதோ ஒரு இடைக்காலத்துல பெண்கள் அப்படின்னா ஒரு ஆளுமை திறனுக்கு இல்லாதவங்க, சோ தே ஆர் நாட் ஃபார் தட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருந்துச்சு, இன்னும் ஒரு வகையில இருக்குது. அப்ப நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பெண்கள் ஆண்கள் அப்படிங்கிறவங்க இந்த சீட்ல நாங்க 3 பெண்கள் உட்கார்ந்துருக்கோம், 3 ஆண்களுக்கு நிகரா பெண்கள் முன்னேற்றம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. Occupying seats is not the matter. While you are engaging the women in different field, particularly in decision making process, that only shows women empowerment. ஒரு இடத்துல உட்கார்ந்ததை விட என்னுடைய கருத்துக்கள் ஆமோதிக்கப்படுதா, முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கா, அங்கதான் வந்து விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது. அந்த வகையில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், நான் என்னுடைய லைஃப்ல எந்த இடத்துல உட்கார போறேன். இல்ல ஒரு டிகிரி வாங்கிட்டு கல்யாண பத்திரிகையில பிஎஸ்சி பிகாம் பிஎன் பேருக்கு பின்னாடி போட போறோம்னா, இல்ல இந்த கல்வி ஏதோ ஒரு வகையில இந்த சமூகத்திற்கும் என் குடும்பத்துக்கும் எனக்கும் பயனுள்ளதா இருக்க போதா அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்கணும். அந்த கேள்வியை கேட்கறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு ஆய்வுகள்லாம் வந்து நடத்துறோம். இந்த ஆய்வுகள் நடத்துறது வந்து சாதாரணமான நடத்தல. இந்த சமூகத்துல நலிந்த பெண்கள் இருக்காங்க. இன்னைக்கெல்லாம் சுற்று வட்டாரத்துல உள்ள கிராமப்புறத்துல உங்களுக்கு எல்லாம் படிக்கிறதுக்கு இப்படி ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கிட்டத்தட்ட +2 வரைக்கும் 8ஆம் வகுப்பு வரைக்கும் சத்துணவு சாப்பிட்டு, அதுக்கப்புறம் 9வது வரைக்கும் தெருவிளக்குல படிச்சு, 11, 12 வரைக்கும் வீட்டிலே வந்து லைட் இல்லாம, அதுக்கப்புறம் வந்து அம்மாவுடைய தோட அடமானம் வச்சு கிட்டத்தட்ட தெருவிளக்குக்கு மின்கம்பங்கள் 5 மின்கம்பங்கள் போட்டு இன்னைக்கு 1000 குடும்பங்கள் அதனால மின்விளக்கு எரியுது. அப்படியெல்லாம் படித்து வந்த நான் ஒரு அரசு துறையில வர முடியுது அப்படின்னா, எவ்வளவோ வசதிகள் இருந்து இன்னைக்கு பல சமூகத்திற்கும் பல பேருக்கும் நீங்க ஒரு முன்மாதிரியாக டெக்னாலஜிலையும் அறிவுலையும் நீங்க வளர்ந்திருக்கீங்க. உங்களால ஏன் அடுத்த நிலைக்கு வர முடியாது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்ப எளிமையாக கிடைக்கிற எதுவும் எளிதாக நம்மளுக்கு நிரந்தரமாகி விடாது. உங்களுடைய உழைப்பு இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும். முக்கியமாக நம்மளோட பெரியவங்க அனுபவத்துல வந்து வயசுல கூட உள்ளவங்களுடைய அனுபவத்தை நம்ம கேட்கணும். அந்த லிஸ்ட் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றது சரியா தப்பா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால நம்மளுக்கு மிகப்பெரிய பொறுமை எது கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த கல்லூரி வளாகம் நீங்க கத்துக்கிட்டு அப்படிங்கிறது. இறுதியாக நம்ம ஒவ்வொரு
விஷயத்திலையும் எடுக்கக்கூடிய முடிவுகள், சிந்திக்கக்கூடிய முடிவுகள். அதை வந்து மேடம் வந்து உங்களுக்கு அதை பத்தி நிறைய வந்து சொல்லுவாங்க. நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய சிந்தனை அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல செதறி போகும். அதுல ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, ஒரு குழந்தை இருக்குது, ஒரு அம்மா இருக்காங்க. அந்த சின்ன குழந்தை கையில 2 ஆப்பிள் இருக்கு. அந்த 2 ஆப்பிள் இருக்கும் போது அம்மா ஆசைப்படுறாங்க, எனக்கு ஒரு ஆப்பிளை கூடன்னு அந்த குழந்தைகிட்ட கேட்கறாங்க. அந்த குழந்தை அம்மா பக்கத்துல வந்து கேட்கும் பொழுது டக்குன்னு ஒரு ஆப்பிளை கடிச்சிருக்கு. சரி, புள்ள கையில இன்னொரு ஆப்பிள் இருக்கே, அதை வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அம்மா பக்கத்துல நெருங்கி வரும் பொழுது திரும்பவும் அந்த குழந்தை 2வது ஆப்பிளையும் எடுத்து கடிச்சிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அம்மா குழந்தை அவங்க 2 பேருக்கு இடையில வேற வேறுபாடே கிடையாது. அம்மா குழந்தை பாண்டிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். 2 ஆப்பிள் இருக்கு, ஒரு ஆப்பிள கடிச்சிருக்கு, இன்னும் பக்கத்துல நெருங்கும் பொழுது இன்னொரு ஆப்பிளையும் கடிச்சிருக்கு. ஏன் அந்த குழந்தை வந்து 2 ஆப்பிளையும் கடிச்சிருச்சு? நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, எழுதுன்னு சொல்லுங்க, எனக்கு சத்தம் கேட்கல. குட், வாங்க. உங்க பேர் என்ன? எந்த டிபார்ட்மெண்ட்? Second MSc Max. Good morning. Good afternoon everyone. I am ASC second MSc Max. பதில் என்னன்னு சொல்லிருங்க. அது எது ஸ்வீட்னஸா இருக்கோ அத முன்னாடி தகவல் படிச்சுக்கலாம். ரொம்ப அருமையான பதில். எந்த ஆப்பிள் நல்லா இருக்கு, ஸ்வீட்டா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி எந்த ஆப்பிள் நல்லா இருக்கோ அதை தாய்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கறதான் அந்த குழந்தையுடைய நோக்கம். வெரி குட். அப்ப இன்னைக்கு அம்மாவை விட குழந்தைகள் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. பெற்றோருக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கறத நினைக்கிறதுக்கு இந்த குழந்தை வந்து ஒரு உதாரணம். ஆனா இத சிலர் எப்படி நினைச்சிருப்போம் அப்படின்னா, அந்த 2யுமே தானே எடுத்துக்கணும்னு அந்த குழந்தை நினைக்குது, ஆப்பிள்னா தனக்கு தான் வேணும் அப்படின்னு நினைக்குது அப்படிங்கிறது சிலருடைய மைண்ட்ல இருந்திருக்கும். ஆனால் அந்த குழந்தையுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, எது நல்லா இருக்குதோ அதை அம்மா கிட்ட கொடுப்போம் அப்படிங்கிறதான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, வெளிப்புற நிகழ்வை வச்சு யாரையும் தவறாக எடை போடக்கூடாது. உங்களில் பழகக்கூடிய நண்பர்கள், ஆசிரியர்கள், கூட பழகக்கூடிய அதாவது ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், இல்ல நம்மளை சார்ந்த அந்த சமூகத்துல பியர் குரூப்ஸ் யாரா வேணாலும் இருக்கலாம், அவர்களை நம்ம ஒரு சிறு அளவு கூட தவறாக நினைக்க கூடாது. உங்களுக்கு அதுக்கான சிச்சுவேஷன் வந்தா கூட அதை டபுள்லி வி ஹேவ் டு திங்க் பிஃபோர் டேக் டெசிஷன் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ரொம்ப கான்சியஸா இருக்க வேண்டிய ஒரு மெசேஜா இந்த நேரத்துல நான் கொடுக்குறேன். அடுத்ததாக, எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் வந்து போகும் பொழுது ஏதாவது ஒரு மெசேஜை நான் எடுத்துட்டு போவேன். ஸோ இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட இருந்து எடுத்துட்டு போற மெசேஜ் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு தெளிவான சிந்தனையில இருக்கீங்க. பங்க்சுவாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, நேர்த்தியா ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு கூட்டம் ரொம்ப பெருசா தேவையில்லை. எப்பொழுதுமே ஒரு நாட்டுக்கு ஒரு பிஎம், ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு சிஎம், அதான் அழகு. அதே போல எப்பொழுதுமே சிறிதா இருக்கிறது தான் மிகப்பெரிய அழகு. 1000 பேர் 2000 பேர் இருக்கக்கூடிய கூட்டத்துல கூட இந்த லிசனிங் கெப்பாசிட்டி அப்படின்றது இருக்காது. ஆனா நீங்க 300-400 பேர் இருந்தாலும் அந்த கூர்ந்து கவனிக்கக்கூடிய அந்த எண்ணம் வந்து உங்களுடைய மனசை எங்கேயுமே சிதறடிக்கல. அப்ப இந்த சிதறடிக்காத மனசோட இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா இன்னைக்கு போய் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, இப்படியெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய இந்த சமூகத்துல ஏன் ஒரு நாளைக்கு பெண்கள் 3இல் 1 மடங்கு வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க? நான் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அரை மணி நேரத்துல கிட்டத்தட்ட வந்து 6இல் 1 மடங்கு குழந்தைகள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுறாங்க. வயதில் மூத்தவர்கள் மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்க. உலகத்திலேயே இந்தியாவில் அதிகமாக முதியோர் இல்லம் இந்தியாவில் இருக்கு. அதிலும் தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ பிடிச்சிருச்சு. அப்ப எல்லாமே சரியா இருந்தா இதெல்லாம் ஏன் நடக்குது? ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா, குழந்தையும் பெண்களும் மனதிலும் எண்ணத்திலும் அதே போல உடல் நலத்திலும் சரியா இருந்தாங்கன்னாதான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரேட் வந்து அதிகமாகும். அப்ப பெண்களுடைய வளர்ச்சி, குழந்தைகளுடைய வளர்ச்சி எந்த இடத்துல குறையுதோ அது நாட்டினுடைய வளர்ச்சியும் பாதிக்குதுன்னு நான் சொல்லல, ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஜெனரேஷன் அதை சிந்திக்கணும். நான் பெண்ணா இருக்கேன்னு சொல்லிட்டு என்னுடைய உடை மட்டும்தான் எனக்கு ஆயுதம் நம்ம நினைக்கிறத விட்டுட்டு, என்னுடைய அறிவு மட்டும்தான் எந்த இடத்துல ஆயுதம் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தணும். எது உங்களுக்கு தொடர்ந்து வந்தாலும் உங்களுடைய அறிவால வந்து புத்தி கூர்மையால அதை எதிர்கொள்ளுங்க. ஏதோ ஒரு குழந்தைக்கு ஒரு ஆபத்து நடக்குதுன்னா 10, 9, 8 அப்படிங்கிற ஒரு ஹெல்ப்லைனை பயன்படுத்தி எங்க இருந்தாலும் நீங்க கால் பண்ணலாம்.
ஏதோ ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, சைல்ட் டிராபிகிங், சைல்ட் லேபர், சைல்டு மேரேஜ், அந்த ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு மனிதனா நம்ம மாறுறதுக்கு ஒரு சின்ன முயற்சி எடுக்கலாம். இல்ல நீங்க டிராவல் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஏதோ எதிர்பாராத விதமா ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா விமன் ஹெல்ப்லைன் 181 அப்படிங்கிற ஒரு நம்பரை உங்களுடைய போன் வந்து ஆஃப்ல இருந்தாலும் எமர்ஜென்சி லைன்ல நீங்க போட்டுக்கலாம், கால் பண்ணி சொல்லலாம். யாருனாலும் உங்களுக்கு அதை அட்டன் பண்ணுவாங்க, இமீடியட்லி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அதே போல சைபர் கிரைம் இன்னைக்கு அதிகமாயிட்டு வருது. உங்களுடைய செல்போன்ல மார்பிங், ஆள் தெரியாதவங்க, முகம் தெரியாதவங்க, ஸ்பாம் கால்ஸ் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா 1096 இதுதான் சைபர் கிரைம் நம்பர். இமீடியட்டா உடனே சைபர் கிரைம் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இதுல அதிகமா சொல்லக்கூடிய மெசேஜ், தமிழ்நாட்டுல திருச்சியில மட்டும் ஜனவரியில இருந்து இந்த மார்ச்சுக்குள்ள 4 கோடி ரூபாய் பேராசிரியர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், ஆபீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள் இந்த கேம்லிங் சொல்லக்கூடிய சைபர் கிரைம்ல பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறது, கிரிப்டோ கரன்சிஸ் சொல்லுவாங்கல்ல, அதாவது கண்ணுக்கே தெரியாத அந்த வேலெட், ஆனா உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சுன்னு நம்மள மாயே ஏமாத்துவாங்க. நீங்க 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு உங்க அக்கௌண்ட்ல 2500 ரூபாய் ஏறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் நீங்க 3000 இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அடுத்த 2 நாள்ல 10,000 காட்டுவாங்க, 15,000 வரும். ஒரு அமௌண்ட் 15,000 கூட போட்டோம்னா டபுளி அமௌண்ட் கிடைக்குமே 30,000 எதிர்பார்த்து போடுவீங்க. அந்த 6வது 7வது கட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் எல்லாமே வந்து எடுக்கப்படும், இன்க்ளூடிங் உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ். திருச்சியில மிகப்பெரிய கல்லூரியுடைய பேராசிரியர் ஒருத்தவங்க எல்லா பணத்தையும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க சைபர்ல போட்டு. ஃபைனலா அவங்களுடைய தாலி செயின் அடகு வச்சு அதுல போடுறாங்க, அதுல மென்ஷன் பண்றாங்க, திஸ் இஸ் மை லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி அசெட் தட் ஐ எம் ஹோல்டிங் ஃபார் திஸ் வேலட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு போடுறாங்க. அது அழகா அதை எடுத்துக்கிட்டு 25 லட்சம் ரூபாய் வேல்யூக்கான எல்லா நகையும் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ லாஸ்ட் டே என்ன மெசேஜ் வருது அப்படின்னா அந்த வேலெட் ஓபன் பண்ண முடியல, 000 காட்டுது. திரும்ப அவங்க அந்த லாகின்குள்ளே போக முடியல. அதே போல ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர், அவங்க மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல டீனா இருக்காங்க, நான் சார்ட்ட அப்புறமா அவங்க யாரு பேருன்னு சொல்றேன், 1 கோடி ரூபாய் வந்திருக்காங்க. ரீசெண்டா பிப்ரவரி மாசம் பயங்கர மன உளைச்சல்ல இருந்தாங்க. நிறைய பேசுறேன் அவங்ககிட்ட. 1 கோடி ரூபாய், அதெல்லாம் என்னன்னா நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா படிச்சிருக்கோம், நம்மளுக்கு தெளிவான சிந்தனை இருக்கு, அதோட இருக்கணும். ஷேர் மார்க்கெட், டிபெஞ்சர்ஸ்க்கே நம்ம டபுளி திங்க் பண்ணணும். ஆனா யாரோ ஒருத்தர் போடுறான்னு கிரிப்டோ கரன்சிஸையும் நம்ம இதுல வரக்கூடிய வேலட் பாயிண்ட்ஸை நம்பி எப்படி 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியும்? ஸோ ரீசெண்டா நடந்த சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர்ஸ் டிஸ்கஷன் நான் ஒரு மீட்டிங்ல பார்க்கும் பொழுது மிஸ் ஹேமலதா நம்ம திருச்சி கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸ்ல தான் இருக்காங்க. அவங்க என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டது, மேடம் அதிகமாக படிச்ச யூனிவர்சிட்டிலையும் ஒரு பெட்டிஷனர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவர் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் இழந்திருக்காரு. அடுத்தவங்களை நம்புறது கிடையாது. நீங்க யார்கிட்டயாவது போய் ஏமாந்துருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் யார்கிட்டயாவது போய் 5000 ரூபாய் காசு வாங்கிட முடியுமா? நம்மளை நம்பி 5000 கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆனா முகம் தெரியாத, முகவரி தெரியாத இந்த நான் சொன்னேன் உயிரற்ற அரைஜான் பொருள், அது சொன்ன ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணிட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் வந்து வேலட்ல போட்டாங்க. இதுல அதிகமா பாதிச்சது படிச்சவங்க. ஆனா படிக்காதவங்க எப்படி தெரியுமா அதை டீல் பண்றாங்க? ஒரு அன்னோன் கால் வந்துச்சுன்னா, ஒரு ஸ்காலர்ஷிப்புக்கு என்னுடைய மெய்டுக்கு கால் வருது, உங்களுடைய குழந்தைக்கு 5000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு, வந்து வாங்கிக்கோங்க, 3000 ரூபாய் நீங்க போட்டுருங்கம்மா, நாளைக்கு 2000 ரூபாய் சேர்த்து 5000 கொடுத்துறோன்றாங்க. அவங்க எவ்வளவு தெளிவா முடிவெடுக்கிறாங்க. நீ 5000 கொடுக்கறதுனா ஸ்கூலுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இந்த அட்ரஸ் சொல்றேன், இங்க வந்து கூடன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அப்ப புத்திசாலித்தனத்துக்கு கல்வி தேவை கிடையாது. ஒரு பிரச்சனை, ஒரு விஷயம் வரும் பொழுது அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிற டெக்னிக் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் படித்த பலர் தான் ஈஸியா எனக்கு கிடைக்கும். நான் சொன்னேன்னா வாழை மரம் தென்னங்கன்று மாதிரி இல்ல, அந்த ஆப்பிள் மாதிரி ஒருத்தரை வெளியில பார்த்துட்டு அவன் அழகழகா பாயிண்ட்ஸை போட்டு நம்மளை ஏமாத்துறதுக்கு ஒரு விஷயத்த வச்சிருக்கான், அதை நம்ம ஏமாந்து போயிட்டு இருக்கோம். ஸோ இது இன்னைக்கு ரொம்ப பீக்ல போறதுனால சைபர் கிரைம் அப்படிங்கிறது they are targeting youngsters, particularly students. In that also யாரெல்லாம் ஆஃபீஸ்க்கு போறாங்களோ அந்த மாதிரி ஒர்க்கிங் பீப்புளை டார்கெட் பண்றாங்க. யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல் இன் திஸ் மேட்டர். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் நீங்க உங்க அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிருப்பீங்கல்ல ஸ்காலர்ஷிப்பு, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஃபெலோஷிப் வந்திருந்ததுன்னா டெய்லி செக் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி எப்படி டார்கெட் பண்றாங்கன்னா டெய்லி 10 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல இருந்து எடுக்கிறாங்க. இப்போ 10 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து போனா பெருசா பார்க்க மாட்டோம். அப்ப இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய பிரைவசி ஏதோ மறைமுகமா லூஸ் பண்ணிட்டே இருக்கும். அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணணும், எந்த ஆப் உங்களுடைய வீடியோஸ், கேலரி, பர்சனல் டீட்டெயில்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம்னு கேட்குதோ அது எல்லாமே உங்களுக்கு டேஞ்சர் தான். அதை ப்ளீஸ் ட்ரை டு அவாய்ட். எதெல்லாம் இன்பில்ட்டா இருக்கோ அந்த ஆப்பை மட்டும் அக்செப்ட் பண்ணுங்க.
தேவையில்லாத விஷயத்த எதுவுமே போட தேவையில்லை. நானா என்ன நிகழ்ச்சிக்கு வரேன்னு எனக்கு ஃபேஸ்புக்ல கூட போட மாட்டேன்றதை விட நேரம் இல்லை. ரெண்டாவது அதுல கரெக்டா என்னால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் 4 முறை ஹேக் பண்ணப்பட்டிருக்கு. என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்ல ரெஜிஸ்ட்ரார், வைஸ் சான்சலர், பெரிய பெரிய ப்ரொஃபசர்ஸ்லாம் நான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன், எனக்கு அமௌண்ட் டெபாசிட் பண்ணுங்க நான் பர்சனலா கேட்ட மாதிரி என்னுடைய ப்ரொஃபைல்ல உள்ள போட்டோ ஐடி அப்படியே போயிருக்கு. சைபர் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி சென்னையில இருக்கு. அவங்க என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, மேடம் இந்த அக்கௌண்ட் பப்ளிக் அக்கௌண்டா வைக்காதீங்க, பிரைவேட் அக்கௌண்டா மாத்திருங்கன்னாங்க. இப்ப என்கிட்ட இன்ஸ்டாகிராமே இல்லை. 4 times it was happened. அப்ப இந்த ஹேக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு சோம்பேறித்தனமா மக்களை ஏமாத்தி சம்பாதிக்கிறதுக்கு இன்னைக்கு சமூகம் கத்துக் கொடுத்துருச்சு. ஏன்னா அகைன் ஐ ஹவ் டு டச் த சோசியல் மீடியா. அப்ப நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்கும் பொழுது பெரிய த்ரெட்டா நம்மளுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சைபர் கிரைம், இது ரெண்டும் நம்மளை ஏமாத்துது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால லீவ் லெட்டர் கூட எதுல டைப் பண்றோம், சாட் ஜிபிடில டைப் பண்றோம். என்ன பேசணுன்றது முதற்கொண்டு சாட் ஜிபிடில டைப் பண்றோம். அப்ப தெளிவான சிந்தனைக்கும் யோசிக்கிறதுக்கும் மனுஷனுக்கு வேலையே இல்லாம மாத்திருச்சு. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே இதுல அவேரா இருங்க. எந்த ஒரு கால் வந்தாலும் ஸ்பேம் காலாங்க 30 செகண்ட்ஸ்க்கு மேல என்கேஜ் பண்ணாதீங்க. உங்களை சொல்லி பேசிட்டே இருப்பாங்க, நீங்க இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க மேல உங்களுக்கு டவுட் வந்துருச்சு அன்னோன் நம்பர்னால இம்மீடியட்டா கட் பண்ணிருங்க. 30 செகண்ட்ஸ் நீங்க என்கேஜ் பண்ணீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் அவங்களுடைய போனுக்கு ரெக்கார்ட் ஆகும். ஏன்னா உங்களுடைய ஆதார், பேன் எல்லாமே பேங்க் அக்கௌண்டோட கனெக்ஷன்ல இருக்கு. So this is what I want to highlight about the cyber crime. Above all, I want to say a big thanks to this college that they are conducting very important program. ஏன்னா காலேஜ் டே அப்படிங்கிறது simply to conduct the culturals or what we have to talk in the forum, ஒரு ஆண்டறிக்கையை படிக்கணும். அதை தாண்டி நீங்க எடுத்துட்டு போகக்கூடிய மெசேஜ் நீங்க யாரையெல்லாம் காப்பாற்ற வேணும் இந்த சொசைட்டில, உங்களை நீங்க காப்பாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு விஷயம் நடக்கும் பொழுது கேலியோ கிண்டலோ இந்த சொசைட்டில ஏதோ ஒன்று நீங்க ஃபேஸ் பண்ணும் பொழுது வெக்கப்பட்டோ இக்னோர் பண்ணிட்டோ அவாய்ட் பண்ணிட்டோ போகாதீங்க. ஒரு முறை எதிர்த்து பாருங்க, நிச்சயமா அதுக்கான பதில் கிடைக்கும். ஏன்னா நீங்க எல்லாம் அது சிறப்பா செயல்பட்டீங்கன்றதுக்கு தான் பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை ஷீல்டும் உங்களுடைய அறிவையும் உங்களுடைய திறமையும் ரெகக்னைஸ் பண்ணி பின்னாடி இருக்கு. இது போன்ற பல பதக்கங்களையும் பல ஷீல்டையும் பல சர்டிபிகேட்டையும் பல அப்ரிசியேஷனையும் நீங்க வாங்கணும். நாளைக்கு உங்களுடைய சரித்திரம் இந்த மேடையில நீங்க ஒரு சிறப்பு விருந்தினரா உட்கார்ந்து உங்களுடைய கல்லூரிக்கு மிகப்பெரிய பேரை சேர்க்கணும். நாட்டுல நிறைய விஷயங்கள் நடந்தாலும் அதை கேள்வி கேட்கறதுக்கு மிக மிக சிறியவங்க தான் இருக்காங்க. வேலு நாச்சியார், சாவித்ரிபாய் பூலே, ஜான்சி ராணி, அஞ்சலை அம்மாள், அம்புஜத் அம்மாள், முத்துலட்சுமி ரெட்டி, சரோஜினி நாயுடு இப்படி பெரும் 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 பெண்கள் இந்த நாட்டுல இருந்ததுனாலதான் இன்னைக்கு நம்மளை போன்ற பெண்கள் இங்க உட்கார முடியுது. அதுல முக்கியமாக பெண்களை அடுப்பை சமைப்பதற்கு பயன்படுத்தும் கரண்டிகளை விட வாழ்க்கையை மாற்றுவதற்கு புத்தகங்களை சுமக்கக்கூடிய பெண்களாக நீங்க இருக்கீங்க. வாழ்க்கையை உங்களுடைய அறிவை கொண்டு மாற்றுங்கள். விவேகானந்தர் சொல்லுவார், விடியும் என்று விண்ணை நம்பும் நீங்கள், முடியும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் நம்புங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.